இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃபோனை வாங்கிட்டு இவனுங்கிட்ட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாத தவிக்கிற கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியுன்ற மாதிரி தான் இருக்குது. நான் கஸ்டமர் கேரில் பேசுகிறேன். அவன் திரும்ப 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 சொன்னதே சொல்கிறான். தப்பு என்னவோ என் மேலே இருக்க மாதிரியே பேசுகிறான். என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த கான்வர்சேஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த 69 ரூபா வந்து எதுக்கு வாங்குறாங்கன்றது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேரே வந்து டேரெக்டாக பேசுகிறான். ஸோ அதை தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்களே ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அது என்ன பேசுகிறான்னு உங்களுக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ ஆகாமல் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வேணா இப்போ சொல்லுங்கள், நான் வேணா இந்த கான்வர்சேஷன் அப்படியே கூட நான் கன்வே பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இஷ்யூனால நான் ஒன்றும் இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது ப்ராப்ளம் தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல. இதை வந்து நான் எப்படி எஸ்கேட் பண்ண முடியுமோ நான் எஸ்கேட் பண்ணிக்கிறேன் என் சைட்லேருந்து. அது ஒன்றும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்க சொல்ல வரதும் புரியுதுங்க. என்ன நடந்திருக்கு, நீங்க என்ன டைப் ஆஃப் பாலிசில ப்ராடக்ட்டை பை பண்ணீங்க? என்ன கைண்ட் ஆஃப் பாலிசி இல்லைங்க, நீங்க வச்சிருக்கதே ஒரே பாலிசி தான். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு போடுறீங்க, 69 ரூபா பேமெண்ட் வாங்குறீங்க. இது வந்து மைனியூட் இஷ்யூ, யாருமே பார்க்க முடியாத ஒரு இஷ்யூ. இது நான் நோட்டீஸ் பண்ணி நான் உங்களை வந்து ஹைலைட் பண்றேன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நான் ஒன்னும் உங்களை ஏமாத்தலையே. இந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ஹைலைட் பண்ணதானே நீங்க எனக்கு கால் பண்றீங்க. இல்ல ட்விட்டர்ல ஹைலைட் பண்ணனா கால் பண்ணிருப்பீங்களா? நீங்க இந்த இஷ்யூ நீங்க ஹைலைட் பண்ணாதனால கால் பேக் ரிசீவ் ஆகுதுன்ற மாதிரி சொல்ல வரலைங்க. நீங்க எந்த டைம்லயும் நீங்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பேக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அதாவது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில இது அவைலபிள் இல்லைன்றாங்க. அதனால தான் ட்விட்டர்ல போட்டேன். ட்விட்டர்ல போட்டதுனால தான் எனக்கு கால் பேக் ரெக்வஸ்ட் எனக்கு வந்து டெய்லி மெயில் வந்துட்டு இருக்கு. உங்க நம்பர் நாட் ரீச்சபிள்னு சொல்லிட்டு. அதனால தான் நானே ஃபர்தரா கால் பண்ணி அந்த நம்பர் உங்களை வந்து லைன் எடுத்திருக்கேன் நானு. இல்ல எனக்கு என்ன ஏங்க அதுதாங்க கேக்குறேன். இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தானேங்க, இது ஏன் டிஃபெக்ட் எதுவும் இல்லையே. ஆமாங்க, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ரிலேட்டடா தாங்க ரெஸ்பெக்டட் பிராண்டா தாங்க கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது உங்களோட ப்ராடக்ட் பேஜ்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும் பொழுதுமே மென்ஷன் ஆயிருக்கு. எந்த இடத்துலங்க மென்ஷன் ஆயிருக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? நான் படிச்சு பார்க்கறேன். இல்ல நான் படிச்சு பார்க்கறேன், நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாங்க. 7 days செல்லர் பிராண்ட் ரீப்ளேஸ்மென்ட் பாலிசி. ஒரு செகண்ட் இருங்க, எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு அத சொல்லுங்க. நான் வந்து ஆர்டர் பேஜ்ல போய்ட்டேன். ஆர்டர் பேஜ்ல போனீங்கன்னா இப்ப பை நோ பண்றதுக்காக ஒரு பேஜ் ஓபன் பண்ணுவீங்க இல்லீங்களா, அந்த பேஜுக்கு போங்க. ஒரு செகண்ட் இருங்க. ஓகேங்க. பை நோ பண்ற பேஜுக்கு போயாச்சு. அதுல 7 days செல்லர் பிராண்ட் ரீப்ளேஸ்மென்ட் பாலிசின்னு பாலிசி மென்ஷனா இருக்கும் பாருங்க. அதுல உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் இருங்க செல்லர் இருங்க வெயிட் a minute செல்லர் ஆஃபர் ரீப்ளேஸ்மென்ட் ஒன்லி மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் ப்ராடக்ட் டேமேஜ் ஆன் டெலிவரி ஆர் ராங் ப்ராடக்ட் ரிசீவ் டெலிவரி. இந்த ப்ராடக்ட் டேமேஜ் தானே இந்த அதுதாங்க ஓபன் பாக்ஸ் டெலிவரின்ற ஆப்ஷன். ஏங்க ஓபன் பாக்ஸ் டெலிவரினா நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, ரெண்டா உடைஞ்சிருந்தானா மாத்தி தருவேன்ற மாதிரி இருக்கு. இல்லைங்க அப்படி சொல்ல வரலைங்க. ஓபன் பாக்ஸ் டெலிவரினா இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, உங்களுக்கு அந்த பேனல் பேக் சைடில் க்ளூ வந்து தெரியுது, அதனால எனக்கு டேமேஜாக வந்திருக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க இல்லைங்களா. ஆர்டர் நீங்கள் ரிசீவ் பண்ணும் பொழுதே ஓடிபி ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ப்ராடக்ட் நல்லா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்க. வீட்டில் ஆள் இல்லை, அம்மா ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்ற, நான் ரிசீவ் பண்ணல, உங்க எக்ஸிக்யூட்டிவ் கூட லைன்ல எடுங்க நான் பேசுறேன்ற. இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இது எப்படி நான் பிராண்டை கான்டாக்ட் பண்ண முடியும்? நான் வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலையே ஃபோன். நான் வந்து வாங்கிட்டு 1 வீக் ஆனாதான் வந்து சரி 1 வீக் அப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன், நான் பிராண்டை கான்டாக்ட் பண்ணியிருப்பேன். நான் வாங்கி அன்னைக்கு மறுநாள் கான்டாக்ட் பண்றேன் நானு. அதுதாங்க சொல்ல வரேன். நீங்க அடுத்த நாளே கால் பேக் பண்ணிருக்கீங்க. நீங்க உங்கள வீட்ல தான் ரிசீவ் பண்ணிருக்காங்க, நீங்க ரிசீவ் பண்ணல, அதனால செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணாம வாங்கிட்டாங்க. செக் பண்ணாம வாங்கல இல்லீங்க. இது கவர் போட்டா தெரியாதுங்க. உங்க எக்ஸிக்யூட்டிவ் கவர் போட்டு தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதாவது ஐ மீன் இந்த போனை எடுத்து போன் இருக்கு பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போன் தான் வந்திருக்கு, செல்ல ஆனாங்கன்னு போட்டிருக்காங்களே தவிர இந்த பேக் கவர் ஒன்று வரும் டிபியூ கவர், அது ரிமூவ் பண்ணி தான் பாத்துக்கான அவரே. அதுக்கு ஞாபகம் இருப்பா? அது அவங்களோட தரப்பு செக் பண்ணுங்க. உங்களோட தரப்பு இருந்தாங்க, நீங்க செக் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஓகேனா ஓடிபி கொடுக்கற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் ஓடிபி கொடுத்திருக்கேன். அந்த 69 ஸ்கேம் அப்போ ஒண்ணு இந்த ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டிவா வரது உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கணும். அதர்வைஸ் இல்ல அந்த 69 அப்ப அந்த 69 எதுக்கு வாங்குறீங்க? செக்யூர் பேக்கேஜ் செக்யூர் டெலிவரி அந்த ஓபன் பாக்ஸ் 69 அப்ப 69 சம்பளம் கொடுத்து நான் ஓபன் பண்றேன். ஆமாங்க, அந்த ரிலேட்டடா தாங்க உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணும்போது நீங்க வாங்குன செல்லர்ன்றது ஓபன் பாக்ஸ் டெலிவரின்றனால ப்ராசஸ் பண்றது சிம்பிள் லாஜிக் தான். அந்த 69 எதுக்கு வாங்குறீங்க? அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓபன் பாக்ஸ் டெலிவரிங்க, அதற்காக தான். ஓபன் பாக்ஸ் டெலிவரிக்கு 69 வாங்குறீங்களா?
ஸோ நான் ஒரு பர்சனுக்கு பேமெண்ட் கொடுத்தா நீங்க ஓப்பன் பண்றீங்க, உங்களுக்கு நான் பேமெண்ட் கொடுக்குறேன், நீங்க ஓப்பன் பண்றீங்க. அப்போ ஃபர்தரா நீங்க செக் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? என் சைட்ல இருந்து நான் செக் பண்றேன், செகண்டரி பிரைமரியா நீங்க செக் பண்ணி தானே கொடுக்கணும். உங்களுக்கு அதுக்கு தானே 65 ரூபா கொடுக்குறேன் நானு. உங்களுக்கு வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்ற நீங்க திரும்ப திரும்ப ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லாதீங்க. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணாரு? என் கேள்வி அதுதான். எக்ஸிக்யூட்டிவ் போன் ஓப்பன் பண்ணிட்டா, போன் இதான் குடுத்துட்டு போயிட்டாருன்னா அவள் தானா? அப்புறம் எதுக்கு 69 ரூபா வாங்குறீங்க? அது நீங்க நார்மலாவே பண்ணிட்டு போலாமே, அதுக்கு எதுக்கு 69 ரூபா வாங்குறீங்க? டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் தரப்புல இருந்து உங்களுக்கு பொருள் ஆன் ஸ்பாட்ல ஓபன் பண்றதுக்காக தாங்க உங்களுக்கு வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுத்துருக்காங்க. அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிக்கு 69 ரூபா வாங்குறீங்கல்ல, செக் பண்ணி கொடுக்குது. இப்ப நான் என் சைட்ல செக் பண்ணலப்பா, எங்க அம்மா வந்து செக் பண்ண முடியல. டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் எதுக்கு செக் பண்ணாம கொடுத்துட்டு போனாரு? அவரால முடிஞ்சுச்சா? அவர் வந்து போன் ஓப்பன் பண்ணி போன் இருக்கான்னு பார்த்து கொடுத்து வச்சுட்டா முடிஞ்சிச்சு அவர் வேலை. அவர் வீட்டுக்கு போயிடுவாரு. இங்க போன நாங்க வந்து தலை துண்டு போட்டு உட்காந்துக்கணும். அதுதாங்க உங்களுக்கு வந்து ஓடிபி கொடுக்கறதுங்க. உங்களுக்கு அந்த பொருள் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கு முதல்ல உங்க எக்ஸிக்யூட்டிவ் எத்தனை பேர் வந்து ஓபன் பாக்ஸ் டெலிவரி பண்ணிட்டு ஓடிபி வாங்குறாங்க சொல்ல சொல்லுங்க. முதல்ல வந்தாலே ஓடிபி வாங்குறாங்க, அப்புறமா அது போடுறாங்க, அதுக்கப்புறமா ஓபன் பாக்ஸ் டெலிவரி பண்றாங்க. என்கிட்ட என்ன சொல்றாங்க எக்ஸிக்யூட்டிவ், ஓபன் பண்ணா இதுக்கு எதனா ஆச்சுல நான் பொறுப்பு இல்லைன்னாரு. அதெல்லாம் ஓபன் பண்ணவே சொன்னாங்க. இல்ல ஓபன் பண்ணவே சொல்லிருக்க மாட்டேன். இந்த இஷ்யூ நானே ஃபேஸ் பண்ணிக்க போறேன். பை சான்ஸ் ஓபன் பண்ணாம கொடுத்துட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணாம கொடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா அவங்களோட தரப்புல இருந்து ஓபன் அவர் ஓபன் பண்ணாம கொடுத்துட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஓபன் பாக்ஸ் டெலிவரி ஓபன் பண்ணி சார் அந்த மாதிரி ஆப்ஷன் அவரே சொல்றாரு. நான் கொடுத்துட்டு போறேன், ஆனா எதனா ஆச்சுன்னா எனக்கு பொறுப்பு இல்லைன்னா அந்த வாயிலிருந்தே வருது. ஆமாங்க, உங்களுக்கு அக்செப்ட் ஆகுதுன்னா நீங்க வாங்கிக்க. அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நீங்க அக்செப்ட் பண்ணல, அதனால ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினா அவங்க ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணிருந்தாங்க. சரி, நான் கேட்கறது அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அதுக்கு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கதை சொல்லிருப்பீங்க. ரிட்டர்ன் ப்ராசஸ் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி நாட் அவைலபிளா இருக்குங்க. இதுக்கே ரிட்டர்ன் ப்ராசஸ் நாட் எலிஜிபிலிட்டி நாட் அவைலபிள் தான். நீங்க ஓப்பன் பாக்ஸ்ல பண்ணி கொடுத்த லட்சணம் நல்லா தெரியுது. 69 ரூபா ஸ்கேம். இந்த 69 ரூபா எனக்கு வந்து இப்ப எனக்கு என்னன்னா அந்த 69 ரூபா கொடுத்தோம் நீங்க அந்த வேலையை ஒழுங்கா பண்ணல பாரு, அதுதான் எனக்கு பிரச்சனையாகுது. நீங்க 69 ரூபா வாங்காம நீ வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு போனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ 69 ரூபா வாங்கிட்டு என் காசை எடுத்து என்கிட்டயே வாங்கிட்டு நீ எனக்கே வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஒழுங்கா பண்ணாம கடைசியில் எங்க மேல தூக்கி படிய போடுறது. இது என்ன இது புது டைப்பான ஸ்கேமா இருக்கு. போனு வருது, அவுட்டர் லுக் இன்னொரு லுக் பாக்குறோம். இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மைனூட்டா நோட் பண்ணாதான் தெரியுதுன்ற நானு. இது தெரியறதுக்காக எனக்கு ஒரு நாள் ஆச்சு. முன்ன நாள் போன் வாங்குறேன், நைட் வீட்டுக்கு வந்து ஓபன் பண்றேன், எனக்கு தெரியல. மறுநாள் காலைல வெயில சுத்தி பார்த்தாதான் இந்த பிரச்சனையே தெரியுது. என்ன அதுவும் பிளாக் கலர் போன் வாங்கிட்டு தெரிஞ்சிருக்காது. ஒயிட் கலர்ல வாங்குறதா பிளாக் கலர் அந்த ப்ளூ பிளாக் கலர்ன்றதுனால தெரிஞ்சிச்சு. இன்னும் அது கூட தெரிஞ்சிருக்காது எனக்கு. இல்லைங்க புரியுதுங்க, அந்த ரிலேட்டட் தாங்க செக் பண்ணி பார்க்கும்போது சார் இப்ப போன் ஹீட் இல்ல. எனக்கு என்னன்னா சரி என்னால இதனால ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியல, போன் ஹீட் ஆகுது. உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல இதுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ரீசன் இருக்குல்ல. எனக்கு ஏன் அந்த ரீசன்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு கேக்குறேன். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு விஷுவல் ரிலேட்டடா நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஓடிபி ஷேர் பண்ணிருக்கீங்க. விஷுவல் ரிலேட்டடா மட்டும் தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவீங்களா? ஏன் சார்ஜர் ஒர்க் ஆகல என்ன பண்ணுவீங்க? எனக்கு சார்ஜர் ஒர்க் ஆகல, அதனால கனெக்ட் பண்ணுமா? ஆமாங்க, சார்ஜர் ஒர்க் ஆகலாம் சர்வீஸ் சென்டர் கான்டாக்ட் பண்ணனும். புது போன் சார்ஜர் ஒர்க் ஆகலாம் சர்வீஸ் சென்டர் கான்டாக்ட் பண்ணனும். போன் ஹீட் ஆனா சர்வீஸ் சென்டர் கான்டாக்ட் பண்ணனும். க்ளூ இருந்தாலும் சர்வீஸ் சென்டர் கான்டாக்ட் பண்ணனும். அப்புறம் உங்களுக்கு நான் ஆஃப்லைனே வாங்கிட்டு போயிருந்தேன். அவனே பரவாயில்லையா பார்த்து பொறுமையா வாங்கி கொடுப்பானே, பார்த்து அவன் சார்ஜர் போட்டுலாம் காமிப்பானே ஆஃப்லைன்ல. இல்லைங்க 7 days செல்லர் பிராண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசின்றதுனால ரெஸ்பெக்டிவ் பிராண்டை தாங்க கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. டிஃபெக்டிவ் ரிலேட்டடா அதாவது உங்ககிட்ட போனை வாங்கிட்டு எதனா பிரச்சனைனா நான் போய் பிராண்டை கான்டாக்ட் பண்ணிக்கணும், உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க வந்து என்ன டாஸ்க்கு இருக்கீங்க? இது வந்து அபிஷியல் கால் சார். எதனா இருக்கட்டும் சார், என் வயிற்றுச்சல் எனக்கு ₹1 ₹2 கிடையாது, 35,000 ரூபா. நீங்க கூலா பதில் இல்ல, நீங்க கூலா பதில் சொல்லிட்டு போயிருந்தீங்க. ஓபன் பாக்ஸ் டெலிவரி நீங்க வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும், இந்த மாதிரி வந்து மைன்யூட் சேஞ்சஸ்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், 69 ரூபா மட்டும் எங்ககிட்ட வாங்கிக்கணும். ஆமாங்க, ஓபன் பாக்ஸ் டெலிவரி அதற்காக தாங்க கொடுக்கறது. அதுதாங்க சொல்றேன், இங்க பிரச்சனை எல்லாம் நாங்க ஏத்துக்கணும், காசை எங்ககிட்ட இருந்து வாங்கிப்பீங்க. ஆனா வந்து ஓபன் பாக்ஸ் டெலிவரின்ற பேர்ல ஸ்கேம் பண்ணிட்டு சுத்துவீங்க. இதுக்கு கேட்டா நீங்க போய் பிராண்டை கான்டாக்ட் பண்ணிக்கங்க சார். அப்புறம் எதுக்குங்க நீங்க இருக்கீங்க?
உங்களை நம்பி எதுக்கு வாங்குறோம் நாங்க பொருள்? பிராண்டை காண்டாக்ட் பண்ண சொல்றதுங்க உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டிவா இருக்கு. அதாங்க பிராண்டை காண்டாக்ட் பண்ண சொல்றீங்க. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் நான் வாங்கி மறுநாள் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டேன். பிராண்டை காண்டாக்ட் பண்ண சொல்றீங்க. நீங்க வாங்குற அன்னைக்கே உங்களுக்கு ப்ராடக்ட்ல இஷ்யூவா இருந்தாலுமே ரெஸ்பெக்டிவ் பிராண்டை தாங்க காண்டாக்ட் பண்ண மாதிரி 5 நிமிஷத்துலலாம் ஒண்ணும் புடுங்க முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த 5 நிமிஷத்துல ஒண்ணும் புடுங்க முடியாது. நீங்க பார்த்தா சொல்றீங்க இது வந்து அபிஷியல் காலங்க. இருக்கட்டும்ங்க. நீங்க அபிஷியல் காலாவே இருக்கட்டும். நான் இது வேணானே சொல்ல. நான் அதை பத்தி நான் எதுவுமே பேசலையே. இருக்கட்டும் தான் சொல்றேன். நானே கால் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்க. நான் ரெக்கார்ட் பண்ணாம இருக்கேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். புரியுதுங்க. இந்த விஷயத்துல ஆல்ரெடி கன்வே பண்ணதுதான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதுனால அந்த ரிலேட்டடா ப்ராசஸ் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி நீங்க வாங்கின செல்லர்ன்றதுல இருந்து நாட் அவைலபிளா இருக்குங்க. செல்லர் வேற எப்படி தான் வாங்கிப்பாரு? இல்ல நான் பொதுவா கேக்குறேன். இப்போ ஒரு பிரச்சனை போன்ல வந்து போன் நல்லா இருக்குப்பா, பட் அவன் வந்து போன் வந்து இவன் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வந்து ஆன் பண்ணி காமிக்காம போயிட்டான். இப்போ நான் ஆன் பண்ண ஆன் ஆகல. அப்ப அது யாரை போய் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க? அதுவும் செல்லர், அதுவும் போய் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணுவீங்க. செல்லர் பிராண்ட் ரீப்ளேஸ்மென்ட் பாலிசினா ரெஸ்பெக்டிவ் பிராண்டை தாங்க கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏங்க இது எப்படி தெரியுமா இருக்கு? வேற மாதிரி இருக்கு. பச்சையா சொல்ல போனா வேற மாதிரி இருக்கு. இது நீங்க பண்றதெல்லாம் இல்ல. இது எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்குலாம் இல்ல. எங்க கிட்ட இருந்து ஸ்கேம் பண்ணி அடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு. உங்களோட ப்ராடக்ட் பேஜ்லமே இந்த டைப் ஆஃப் பாலிசி சார் உங்க ப்ராஜெக்ட் பேஜ்ல இல்ல உங்க ப்ரொடக்டிவ் பேஜ்ல, அதாவது உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பாக்ஸ் டெலிவரியை பத்தி ஒரு மண்ணாங்கட்டி இஷ்யூவும் ஒழுங்காவே போடல. நீங்க எங்க போட்டிருக்கீங்க? எனக்கு ஹைலைட் பண்ணி எங்க பிடிஎஃப் அனுப்ப முடியுமா? மெயில் கொடுக்க முடியுமா ஆபீஷியலா? ஆல்ரெடி உங்களுக்கு ஓபன் பாக்ஸ் டெலிவரியை பத்தி டீடைல் மெயில் கொடுக்க முடியுமா? முடியாதா? ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேஷன்லமே இருக்குங்க. டெலிவரி பண்றதுக்கு முன்னாடியும் சரி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. டெலிவரி அதாவது இதுல என்ன இருங்க உங்க ரீப்ளேஸ்மென்ட் பாலிசில என்ன போட்டுருக்கான்? செல்லர் ஆஃபர்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் ஒன்லி மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ், ப்ராடக்ட் டேமேஜ் ஆன் டெலிவரி ஆர் ராங் ப்ராடக்ட் டெலிவரி. ஓகேங்களா? இதுல தெளிவா வந்து போட்டுருக்கான் பிராண்ட் அசிஸ்டன்ட் டெலிவரி டிவைஸ் அதர் இஷ்யூஸ் சப்ஜெக்ட் டு பிராண்ட் வாரண்டி கைட்லைன்ஸ் அண்ட் சர்வீஸ் பாலிசி ப்ளீஸ் ரீச் அவுட் த நியரஸ்ட் பிராண்ட் ஆத்தரைஸ்ட் சென்டர்ஸ் போட்டுருக்கான். ஓகேங்களா? இதுல வந்து தெளிவா என்ன போட்டிருக்கான்? ரீப்ளேஸ்மெண்ட் அவைலபிள், மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ், ப்ராடக்ட் அண்ட் சார்ஜர் வரலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அதுவும் பிராண்ட். எனக்கு வந்து ஓபன் பாக்ஸ் டெலிவரி பண்ணிட்டு சார்ஜர் ஒர்க் ஆகலனாலும் நான் போய் பிராண்ட் தான் கான்டெக்ட் பண்ணணும். போன் ஆன் ஆகலனாலும் நான் போய் பிராண்ட் தான் கான்டெக்ட் பண்ணணும். போன்ல க்ளூ இருக்குனாலும் நான் போய் பிராண்ட் தான் கான்டெக்ட் பண்ணணும். அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட வாங்கணும்? மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டிவ் ரிலேட்டடா ரெஸ்பெக்டிவ் பிராண்ட். இது மேனுஃபேக்சரிங் நான் கேக்குறேன். இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டா இல்ல ஏன் டிஃபெக்ட் ஆயிடுது? இது நான் கேட்டது கரெக்ட் தானே? அதுதாங்க சொல்ல வரேன். இந்த இஷ்யூஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஆல்ரெடி கன்வே பண்ணதுதான் உங்களுக்கு ஓபன் பாக்ஸ் டெலிவரி எனபிள் இருக்கிற ப்ராடக்ட் பை பண்ணிருக்கீங்க. ஏங்க நீங்க வச்சிருக்க எல்லாமே ஓபன் பாக்ஸ் டெலிவரி தாங்க. அப்படி பார்த்தா ஹை வேல்யூ ப்ராடக்ட் எல்லாமே ஓபன் பாக்ஸ் டெலிவரி தான் வச்சிருக்கீங்க. அது என்ன ஓபன் பாக்ஸ் டெலிவரி வச்சிருக்க ப்ராடக்ட்டே நீங்க வாங்கிருக்கீங்க? நீங்க வச்சு அதாவது ஓபனாவே பேசுங்க. ஓபன் பாக்ஸ் டெலிவரி ப்ராடக்ட் தான் நாங்க வச்சிருக்கோம் ஓபனாவே பேசுங்க. அதுக்கு என்ன இருக்கு? எல்லா ப்ராடக்ட்டும் உங்ககிட்ட ஓபன் பாக்ஸ் டெலிவரி தான். ஒரே ஒரு ப்ராடக்ட் ஓபன் பாக்ஸ் டெலிவரி இல்லன்னு சொல்லுவாங்க. மொபைல்லாம் பேஸ்ட் ஆன் செல்லர், பேஸ்ட் ஆன் பின் கோடுங்க. உங்களுக்கு வந்து அந்த செல்லர் ரெண்டுல இருந்து உங்களோட பின் கோட் இந்த மாதிரி கதெல்லாம் நாங்க நிறைய சொல்லுவோங்க. ஊர்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் ஓபன் பாக்ஸ் டெலிவரி தான் கொடுக்குறீங்க நீங்க. நான் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? இது வாங்கும்போது நான் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணி ப்ராப்ளம் எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணனே தவிர அதர்வைஸ் வந்து நீங்க இவ்வளவு பெரிய ஃப்ராட் பர்சனா இருப்பீங்க எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. நான் மறுபடியும் சொல்றேங்க, இது அபிஷியல் காலுங்க. இருக்கட்டும்ங்க, உண்மையாக சொல்றேன், தப்பானு சொல்லியே. கஸ்டமர் அன்அபிஷியலா பேசின காரணத்தினால எஸ்கலேஷன் டீம்மேட்ல இருந்து கால் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு.